வணக்கம். நான் உங்கள் நெல்லை பாஸ்கர். அதாவது பார்த்தீங்கன்னா, அடச்சாணி பெரிய குளத்துக்கு வந்து இவர்கள் மட்டும் கஷ்டப்படல. இவர்கள் மேலேயும் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஐயா வணக்கம். நீங்க 3 நபர்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறீங்களா? அந்த தண்ணீர் கொண்டு வர அதிக நபர்கள் கஷ்டப்படுறாங்களா? அது வந்து 50 பேர் நிக்கும் அங்க. எங்க இருந்துலாம் அங்க இருந்து ஆழ்வாக்குறிச்சிலேருந்து கொண்டு வர நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அங்க எத்தனை நபர்கள் இருக்காங்க? அங்க 20 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனா ஒரு 5 பேரா அந்த அங்க இருந்து ஒரு 5 பேரா கொண்டு வந்து இந்த குளத்துக்கு கொண்டு வரீங்க. அதனால நீங்க வந்து அடச்சாணி ஊர் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா விவசாயில நின்று அந்த தண்ணீரை கொண்டு வரீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த குளம் வந்து எத்தனை ஏக்கரியா இருக்கும்? இந்த குளம் வந்து 450 ஏக்கர். 450 ஏக்கர் இருக்கும். குளமும் 450 ஏக்கர், 10 காடும் விவசாயம் பண்ணது 450 ஏக்கர். அதனால நாங்க ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இதை வச்சா நாங்க வேற பொழப்பு இல்லை. அந்த 450 ஏக்கர் அந்த தண்ணீர் கொண்டு வந்த அந்த குளம் எத்தனை பூ பூப்பீங்க? ஒரு பேருக்கு பிறகுனா 2 திருப்பு விளையும். கண்டிப்பா. ஒரு திருப்பு தண்ணி கொண்டு வந்தோம்னா 2 திருப்பு விளையும். இப்போ அப்படி விளைய மாட்டேங்குது. ஒரு பூவே விளைய முடியல. இதற்கு காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த தண்ணீர் வந்து மழை நீரை வந்து சேகரிக்காம மழை நீரை வந்து வெளியேற்றப்பட்ட நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஏன் அந்த அந்த குளத்தை தூர்வார வேண்டுமா? ஆமா, தூர்வாரணும். இப்போ நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் குளத்தை தூர்படவில்லை. கால்வாயும் அப்படி நிறந்து கிடக்கு. அப்படி இதை எங்களுக்கு கால்வாயும் அதாவது கண்ணாடி வந்து ஐயா எவ்வளோ சொன்னீங்க? 450 ஏக்கர்னு சொன்னாங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 450 ஏக்கர்னு சொன்னாங்க. அந்த 450 ஏக்கரில் அந்த குளத்தில் அதிகப்படியான கண்ணாடி நீரை நம்ம சேகரிக்கலாம். ஆனால் சேகரிக்க முடியவில்லை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, குளம் தூர்வாரவில் மேடும் பள்ளமாக இருக்கு. கரையும் தண்ணி அடைக்க முடியல எங்களால். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.